ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒன் பாட் ரெசிபி தக்காளி சாதம். குக்கரில் உதிரி உதிரியாக ரொம்ப சுலபமாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதத்துக்கு கூட தொட்டுக்க வெறும் தயிர் பச்சடி இல்லைன்னா வத்தல் மட்டும் இருந்தால் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கங்க. இப்போ இதில் பட்டை, லவங்கம், கிராம்புன்னு பிரியாணிக்கு தேவையான தாளிப்பு பொருட்களை சேர்த்துக்கலாம். அடுத்து இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறுற வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. தக்காளி சீக்கிரம் வதங்க ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை கரண்டியை வச்சு உடச்சி விடாமல் அதுவாக வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கங்க. கரம் மசாலா ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் புதினா கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்த உடனே நாம் இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தண்ணியான தேங்காய் பாலும் 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஆப்ஷன் தான். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, இதுதான் சரியான அளவு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற 2 கப் அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த தண்ணி நல்லா சுருங்கி வரணும், அது வரைக்கும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். தண்ணி சுருங்கி சாதமும் தண்ணியும் இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வரணும். இந்த சமயத்தில் நாம் குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். குக்கர்லேருந்து ஸ்டீம் வெளியே வரும்போது நாம் வெயிட்டை போட்டு அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். குக்கரில் வெயிட் போட்டதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. விசில் வரணும் அவசியம் இல்லை. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா உதிரி உதிரியான தக்காளி சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அவ்வளவுதான். கடைசியாக கொஞ்சமாக தேவைப்பட்டால் புதினா இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.